சென்னை திருவொற்றியூர் கடற்கரையில் கைகள் துப்பட்டாவால் கட்டப்பட்டிருந்த நிலையில் மிதந்து கிடந்த 14 வயது சிறுவன் மற்றும் 15 வயது சிறுமியின் சடலங்களை போலீசார் மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. முதற்கட்ட விசாரணையில் தகவல்கள் ஏதாவது தெரிய வந்திருக்கிறதா? விரிவான விவரம். வணக்கம் கோதனி. நிச்சயமாக சென்னை திருவொற்றியூர் கடற்கரை பகுதியில் இருந்து 2 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. இருவரின் கைகளும் துப்பட்டாவால் கட்டப்பட்ட நிலையில் உடலானது மீட்கப்பட்ட நிலையிலே தற்போது அதற்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக போலீசார் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதாவது வடசென்னை திருவொற்றியூர் தாங்கல் பகுதியில் உள்ள கடற்கரையில் ஆண் பெண் என 2 உடல்கள் கடலில் இருப்பதாக அங்கு மீன் பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் காவல்துறைக்கும் தீயணைப்புத் துறைக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மீனவர்கள் உதவியுடன் இங்கிருந்த சிறிய படகில் சென்று கடலில் மிதந்து கொண்டிருந்த 2 உடல்களையும் கரைக்கு கொண்டு வந்தனர். பின்னர் அது சென்னை மாதாவரம் பால் பண்ணை பகுதிக்கு உட்பட்ட இடத்தில் வசிக்கும் ஸ்ரீசாந்த் மற்றும் சந்தியா 16 வயதுடைய சந்தியா 15 உடைய ஸ்ரீசாந்த் என்பது தெரிய வந்திருக்கிறது. இருவரின் கைகளிலும் ஒரு துப்பட்டாவானது கைகளில் கட்டிக்கொண்டு இருவரும் கடலில் குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. மாதாவரம் பால் பண்ணை காவல் நிலையத்தில் இருவரையும் காணவில்லை என்று இன்று காலைதான் புகார் அளித்திருந்த நிலையில் இருவரும் தற்போது திருவொற்றியூர் காவல் பகுதியில் உள்ள கடற்கரையில் கடலில் குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளது அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. மேலும் கையில் துப்பட்டாவால் இருவரும் ஒருவர் கட்டிக்கொண்டு கடலில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வரும் நிலையில் இருவரின் உடலை கைப்பற்றி அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு உடற்கூறுக்காக அனுப்பி வைத்திருக்கின்றனர். இந்த நிலையில் இறந்த இருவரின் உறவினர்கள் இவர்களது உடல்களை பார்த்து கதறி அழக்கூடிய அந்த காட்சி அங்கு ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.